வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். தற்போது வெளியாகியுள்ள ஒரு புதிய காணொளியில் சிரியாவிலிருந்து ரஷ்யா தமது படைகளை திரும்ப பெற தொடங்கிய போதிலும் சிரியாவில் உள்ள கமிமிம் விமான தளத்தில் இடமும் ரஷ்ய போர் விமானங்கள் இருப்பதை காட்டுகிறது. நீண்டகால சிரிய சர்வாதிகாரியும் மாஸ்கோவின் கூட்டாளியுமான பஷார் அல் அசாத்தின் வீழ்ச்சிக்கு 3 வாரங்களுக்கு பின்னரும் ரஷ்யாவின் கமிமிம் விமான தளம் மற்றும் அதன் டாட்டஸ் கடற்படை தளத்தில் தலைவிதி உலகளவில் ஆர்வமுள்ள ஒரு முக்கிய விஷயமாக உள்ளது. கடந்த வார இறுதியில் அசாத்தை வெளியேற்றிய இயக்கங்களின் கூட்டணியின் தலைவர் முன்பு அசாத் அரசுடன் செய்து கொள்ளப்பட்ட இராணுவ ஒப்பந்தங்கள் அனைத்தும் ரத்து என்று அறிவித்தார். அசாத் அரசுடன் ரஷ்யா கமிமிம் விமானத்தளம் மற்றும் டாட்டஸ் கடற்படை தளத்தை சிரியாவில் இயக்குவதற்கு 99 ஆண்டுகால ஒப்பந்தம் செய்திருந்தது. தற்போது வெளியாகியுள்ள புதிய காணொளி ஒரு ஆளற்ற விமானத்தை பயன்படுத்தி எடுக்கப்பட்டது. அதில் ரஷ்ய கமிமிம் விமான தளத்திற்கு அதிக எண்ணிக்கையிலான போர் விமானங்கள் இருப்பது தெரிகிறது. விமான தளத்தின் வடகிழக்கு முனையில் பாதுகாக்கப்பட்ட தங்குமிடங்களின் கீழ் 3 Su-24 போர் விமானங்கள் நிறுத்தப்பட்டிருப்பது தெரிகிறது. மற்றொரு காட்சி இனமும் 4 Su-24 அல்லது Su-34 விமானங்கள் இருப்பதை காட்டுகிறது. அதே காணொளியில் போர் விமானங்கள் தவிர 2 ரஷ்ய Il-76 போக்குவரத்து விமானங்கள் மற்றும் சிரியன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான மற்றொரு விமானமும் தளத்தின் வடமேற்கு முனையில் திறந்த நிறுத்துமிடத்தில் உள்ளன. சிரியன் ஏர்லைன்ஸின் Il-76 விமானம் அசாத்தின் வீழ்ச்சிக்கு முன்பு நடந்த குழப்பமான தருணங்களில் காணாமல் போன விமானமாக இருக்கலாம். அசாத் சிரியாவிலிருந்து ரஷ்யாவுக்கு தப்பி செல்வதற்கு சில மணி நேரத்திற்கு முன் சிரியன் ஏர்லைன்ஸின் Il-76 விமானம் ஒன்று ரேடாரில் இருந்து மாயமாக மறைந்தது. தற்போது வெளியாகியுள்ள புதிய காணொளியில் கமிமிம் விமான தளத்தில் ரேடார்கள் இன்னமும் செயற்பாட்டில் இருப்பதை காண முடிகிறது. ரேடார்களில் குறைந்தபட்சம் ஒன்று P-18 என்று அடையாளம் தெரிகிறது. இது விமான போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் பொது விமானங்களில் கண்காணிப்புக்கு பயன்படுத்தப்படும் ரேடார். அதே நேரத்தில் தற்போது வெளியாகியுள்ள புதிய காணொளியின் காட்சிகளில் கமிமின் தளத்தில் இருந்து ரஷ்யா தொடர்ந்து வெளியேறுவதற்கான அறிகுறிகளும் உள்ளன. Il-76 விமானங்கள் நிறுத்தப்பட்டுள்ள திறந்த ஏப்ரனின் பக்கவாட்டில் ஒரு பகுதியிலிருந்து புகை வெளியேறுவதை காணொளி காட்டுகிறது. இது தளத்தில் இருந்த ஆவணங்கள் மற்றும் பிற பொருட்களை எரிப்பதால் இருக்கலாம். இராணுவ படைகள் வெளிநாட்டு தளங்களை விட்டு வெளியேறும் போது தீ மற்றும் பிற வழிகளை பயன்படுத்தி சொத்துக்களை அழிப்பது பொதுவாக நடப்பதுண்டு. குறிப்பாக ஒரு நாட்டில் பெரும் எழுச்சியை தொடர்ந்து ஒப்பீட்டளவில் குறுகிய அறிவிப்பில் வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டால் அவ்வாறு செய்ய வேண்டியிருக்கும். சிரியாவில் உள்ள ரஷ்யாவின் கமிமின் தளத்திற்கு மிக அருகில் காணொளிய படமாக ஆளற்ற விமானங்களை பறக்கவிட முடியும் என்பது ரஷ்ய விமான தளத்திலிருந்து வான் பாதுகாப்பு சாதனங்கள் அகற்றப்பட்டு விட்டதை காட்டலாம். ரஷ்யாவின் இராணுவம் ஏற்கனவே S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு உட்பட கமிமின் தளத்திலிருந்து வேறு பொருட்களை அகற்றியது. சிரியாவில் வேறு இடங்களில் நிறுத்தப்பட்டிருந்த ரஷ்ய படைகளும் சமீப வாரங்களில் வெளியேற தொடங்கி உள்ளன. அந்த துருப்புகள் ரஷ்யாவின் டாட்டஸ் கடற்படை தளத்தில் குவிந்து வருகின்றன. அங்கிருந்து ரஷ்ய துருப்புகள் கப்பல்கள் மூலம் வெளியேற்றப்படலாம். அத்துடன் அந்த தளத்திலிருந்தும் ரஷ்ய கடற்படை வெளியேறுவதற்கான திட்டங்களின் அறிகுறிகளும் தெரிகின்றன. அந்த தளத்திலிருந்து ஒரு மொனோலிட் பி கடலோர மேற்பரப்பு மற்றும் வான் கண்காணிப்பு ரேடார் இப்போது அங்கு காணப்படவில்லை. இந்த ரேடார் கடற்படை தளத்தை சுற்றியுள்ள முக்கியமான சூழ்நிலை விழிப்புணர்வை வழங்குவதற்காக பல ஆண்டுகளாக இயங்கியபடி இருந்தது. குறைந்தபட்சம் சில வாரங்களுக்கு முன்பு வரை அங்கு இயங்கிய நிலையில் இருந்தது. டாட்டஸ் கடற்கரையில் ரஷ்ய போர்க்கப்பல்கள் நிற்பதை செயற்கைக்கோள் படங்கள் தொடர்ந்து காட்டுகின்றன. துருப்புக்கள் மற்றும் பொருட்களை ஏற்றிச் செல்ல போர்க்கப்பல்கள் மற்றும் வர்த்தக சரக்கு கப்பல்கள் அங்கு நிற்கின்றன என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. சிரியாவின் டாட்டஸ் நோக்கி சென்று ரஷ்ய சரக்கு கப்பலான ஒர்ஷா மேஜர் கடந்த வாரம் அதன் இயந்திர அறையில் ஏதோ வெடித்து சிதறியதை அடுத்து மத்திய தரைக்கடலில் மூழ்கியது குறிப்பிடத்தக்கது. அசாத் அரசு வீழ்வதற்கு முன்பே பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் வெளியிட்ட ஒரு காணொளியில் சிரியாவில் உள்ள ரஷ்யாவின் கமிமிம் மற்றும் டாட்டஸ் தளங்களின் முக்கியத்துவம் பற்றி குறிப்பிட்டிருந்தோம். அத்துடன் அசாத் அதிகாரத்திலிருந்து வெளியேற்றப்பட்டால் இந்த இரு தளங்களுக்கு என்ன நடக்கும் என்ற கேள்வியை எழுப்பியிருந்தோம். இந்த தளங்கள் கிரெம்லினுக்கு மத்திய தரைக்கடல் மற்றும் ஆப்பிரிக்காவில் செயற்படுவதற்கு மிகவும் மூலோபாய மற்றும் தனித்துவமான இருப்புகளை வழங்குகின்றன. 2015 தொடங்கி சிரியாவில் ரஷ்யாவின் தளங்கள் அசாத்தை அதிகாரத்தில் வைத்திருப்பதற்கும் அதே நேரத்தில் மத்திய கிழக்கில் ரஷ்யாவின் இருப்புக்கும் ஒரு முக்கியமான கருவியாக இருந்தது. டமாஸ்கஸில் இருந்து அசாத் ஆட்சி 2017 99 வருட குத்தகை ஒப்பந்தத்தின் மூலம் மாஸ்கோவுக்கு இந்த தளங்களை பரிசாக அளித்தது. சிரியாவிலிருந்து வெளியேறும் ரஷ்ய படைகள் லிபியா மற்றும் ஆப்பிரிக்காவின் பிற இடங்களில் உள்ள தளங்களுக்கு அனுப்பப்பட்டு அங்கு நிலைநிறுத்தக்கூடும் என்ற தகவல்கள் உள்ளன.
கமைமிமில் உள்ள போர் விமானங்கள் அசாத் ஆட்சியின் சரிவு வரை தற்போது ஆட்சியை கைப்பற்றியுள்ள HTS இயக்கத்திற்கு எதிராக தாக்குதல்களை நடத்தி கொண்டிருந்தன. அதே நேரத்தில் சிரியாவின் அனைத்து ஆயுதங்களும் ரஷ்ய சோவியத் வம்சாவளியை சேர்ந்தவை. சிரியாவில் பல மின் உற்பத்தி நிலையங்கள் ரஷ்ய நிபுணர்களால் நிர்வகிக்கப்படுகின்றன. டமாஸ்கஸில் வளர்ந்து வரும் அரசாங்கம் சிரியாவை அசாத்தின் ஆட்சிக்கு அப்பால் நகர்த்துவதற்கு வேலை செய்யும் போது அது தன்னை மறுசீரமைப்பதற்கான அழுத்தத்தையும் எதிர்கொள்கிறது. குறிப்பாக ஈரான் மற்றும் ரஷ்யாவிலிருந்து விலகி நிற்க முனைகிறது. காரணம், தற்போது ஆட்சியை கைப்பற்றியுள்ள HTS இயக்கத்திற்கு எதிரான தாக்குதல்களை அசாத்துக்காக நடத்தி கொடுத்தவை ஈரானும் ரஷ்யாவும் தான். புதிய சிரிய அரசாங்கத்தின் மாற்று பங்காளியாக உக்ரைன் தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறது. அசாத்தின் ஆட்சி கவிழ்வதற்கு முன் உக்ரைனிய ராணுவ துருப்புகள் சிரிய இயக்கங்களுடன் இணைந்து ரஷ்ய ராணுவத்திற்கு எதிராக போர் புரிந்ததாக கூறப்படுகிறது. அத்துடன் அசாத்தின் வீழ்ச்சிக்கு முன்னதாக HTS இயக்கத்தின் ஆளற்ற விமான திறன்களை விரிவுபடுத்துவதற்கான உதவிகளை வழங்கியது உக்ரைன் தான். உக்ரைன் வெளியுறவு அமைச்சர் ஆண்ட்ரி சிவிகா ஒரு அதிகாரப்பூர்வ பயணமாக டமாஸ்கஸ்க்கு சிரியாவின் புதிய ஆட்சியாளரான HTS இயக்கத்தின் தலைவரை சந்தித்தார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய உக்ரைன் வெளியுறவு அமைச்சர், ஒரு மூலோபாய கண்ணோட்டத்தில் சிரியாவில் ரஷ்யாவின் இருப்பை அகற்றுவது சிரிய அரசுக்கு மட்டுமல்ல, முழு மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்காவின் நிலைத்தன்மைக்கு பங்களிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று தெரிவித்தார். டமாஸ்கஸில் HTS தலைமையிலான அதிகாரிகள் இன்னமும் பல்வேறு உள்நாட்டு மற்றும் சர்வதேச தரப்புகள் குறிப்பிடத்தக்க கட்டுப்பாட்டை வைத்திருக்கும் ஒரு நாட்டில் அரசாங்கத்தை நிறுவுவதில் பெரிய அளவான சவால்களை எதிர்கொள்கின்றனர். அசாத்தின் வீழ்ச்சிக்கு பின்னரும் சிரியாவில் அமெரிக்க ராணுவம் மற்றும் துருக்கி ராணுவம் ஆகியவை உள்ளன. அமெரிக்க ஆதரவு மற்றும் துருக்கி ஆதரவு இயக்கங்களின் கட்டுப்பாட்டில் சிரியாவின் 30% பகுதிகள் உள்ளன. சிரியாவின் வடகிழக்கு முனையில் துருக்கி ஆதரவு மற்றும் அமெரிக்க ஆதரவு படைகளுக்கு இடையேயான போர் அதிகரித்துள்ளது. அது தவிர இஸ்ரேல் இப்போது தெற்கு சிரியாவின் ஒரு பகுதியை ஆக்கிரமித்துள்ளது. இது தற்போதைய புவிசார் அரசியல் நிச்சயமற்ற நிலைக்கு மத்தியில் ஒரு இடையக மண்டலமாக தெரிகிறது. இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க படைகள் சிரியாவின் மீது புதிதாக அனுமதிக்கப்பட்ட வான்வழியை பயன்படுத்தி கொண்டன. குறிப்பாக சிரியாவின் மேற்கு பகுதியின் மேற்கு முனையில் IS இயக்க தளங்கள் மீது அமெரிக்க விமானங்கள் தாக்கின. சிரியாவின் பல பகுதிகளில் இஸ்ரேல் முன்னாள் ஆட்சியின் ராணுவ சொத்துக்களை குறிவைத்து பெரிய விமான தாக்குதல்களை நடத்தியது. இவை எல்லாவற்றுக்கும் மத்தியில்தான் சிரியாவின் புதிய அரசு அமைக்கப்பட வேண்டும்.